ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் அனிஷா பாப்பா. இன்றைக்கி எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே. என்ன டே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் மம்மியோட பர்த்டே. ஸோ வழக்கம் போல் எல்லார் வீட்டில் நடக்கிற மாதிரி தான் 12 மணியான கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணுறோம். இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் மம்மிக்கு நாங்கள் கேக் கட் பண்ண போகிறது விஷயம் தெரியாது. ஏன்னா அவங்க நல்லா குழந்தை கட்டி தூங்கிட்டு இருக்காங்க. மேபி அம்மா அந்த ரூமில் இருக்காங்க, நான் இந்த ரூமில் இருக்கேன். ஸோ அவங்க தூங்குறாங்களா டிவி பார்க்குறாங்களான்னு தெரியல. அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் இந்த இயர் கேக் கட் பண்ண வேணாம், நெக்ஸ்ட் இயர் கேக் கட் பண்ணிக்கலாம் நாங்கள் சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் மனசு கேட்கல, பொண்ணாச்சு அம்மாவுக்கு சின்னதாக ஒரு கேக் கட் பண்ணிக்கலாம். ஸோ நைட்டு 12 மணிக்கு டான்னு கேக் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ அதனால் நான் இன்றைக்கி இந்த கலர் சாரீ கட்டிட்டு நான் அப்படியே கடைக்கு போய் அம்மாவுக்கு நானே கேக் வாங்கிட்டு ஸோ வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ கேக் கட் பண்ண போகிறோம். அதுவும் அம்மாவுக்கு தெரியாமல் சின்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ வழக்கம் போல் நடக்கிறதா இப்போ எங்கள் வீட்டில் நடக்க போகுது. ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், அம்மாவுக்கு எல்லோரும் மறக்காமல் விஷ் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் டே அம்மா என்ன பண்ணுறாங்க, எப்படி கேக் கட் பண்ண போகிறாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். லைட்டு ஹாப்பி பர்த்டே ரிஸ்வானா. எந்திரி. தேங்க்யூ. நல்ல தூக்கமா? என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது செந்தேனே. எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றெண்ணும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது ஒரு வழியாக கேக்கு வெட்டியாச்சு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல. ஒரு சர்ப்ரைஸ் பண்ண அந்த ரியாக்ஷன் ஒன்றும் வரல. அது கன்ஃபார்ம் இந்த வீடியோவில் கேக் கட்டும்போது எங்கள் அப்பா ஒரு பக்கம் திட்டாரு, இது ஒரு பக்கம் திட்டுவாங்க எங்கள் அம்மா. ஸோ நீங்கள் எதிர்பார்த்ததும் இல்லை, நான் எதிர்பார்த்ததும் இல்லை. எனிவேஸ் யாரும் எதுவும் சொல்லாதீங்க, வந்து ஒரு விஷயம் மட்டும் போட்டு போயிருங்க. அப்புறம் அந்த கேக் வெட்டின தருணம் எப்படி இருந்தது? சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு கேக் வாங்குவாங்க வெட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். இவங்க கைக்கு மதனில் வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். சர்ப்ரைஸ் தான் இது. இது வந்து பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு. அந்த அளவுக்குலாம் இல்லை, அவங்க இருந்தாலும் சர்ப்ரைஸ் தான். கேக் வைக்க மாட்டேன் சொன்னால், பட் வெட்டிட்டோம், அவ்வளோதான். அது சர்ப்ரைஸ். ஸோ எத்தனாவது பர்த்டே அது சொல்லக்கூடாது. சரி, எனிவேஸ் ஒரு 50 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 60 வயசு இருக்குது. ஆமாம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மம்மி. உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் அதில் நான் ஒரு பண்ணி போடுவேன். ஸோ இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கும் எப்பயும். தேங்க்யூ. பாய் பாய். அப்புறம் ஒரு விஷயம், வீடியோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் சேனல் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன், அப்புறம் எனக்கு அது வாயில் வராதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே மம்மி. தேங்க்யூ.